ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த ஒரு வீட்டில் இந்த ஒரு சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பணப்பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதான். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சத்தங்கள் நிறைந்துள்ளது. ஒரு சிறு சிறு விஷயங்களில் கூட எழும் இந்த சப்தங்கள் மெல்லிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. ஒளியின் இந்த அதிர்வலைகளால் உண்டாகக்கூடிய சக்தி அதிகம். நம் வீட்டிலும் ஒளி சார்ந்த நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். அங்கனம் இந்த சத்தங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தால் பணவரவிற்கு பஞ்சமே இருக்காதாம். அப்படியான சத்தங்கள் என்னென்ன என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது பெண்கள் அணிந்திருக்கும் அணிகலன்களில் கூட இந்த சத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. இவைகள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்குதுன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றலும் இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறதான். அது என்ன என்பதை தொடர்ந்து நம்ம காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோருடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் கட்டாயம் எப்பொழுதுமே வளையல் அணிந்திருப்பார்கள். இந்த வளையல் அணியாத பெண்களிடம் காசு பணம் அவ்வளவாக சீக்கிரம் தங்குவது இல்லையாம். எனவே தான் கண்ணாடி வளையல்களின் சத்தம் கேட்குமாறு பெண்கள் முந்தைய காலங்களில் நிறையவே வளையல்களை அணிந்து வந்தனர். இந்த சத்தம் முதல் ஓசை பார்த்திங்கன்னா வளையலின் சத்தம் அப்படிங்கிறதான் வீட்டில் மிகுதியாக கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் கை நிறைய வளையல் அணிந்து கொள்வது அந்த பெண்களுக்கும் அது சுபிட்சத்தை கொடுக்கும். வீட்லேயும் அது நேர்மறையான சத்தங்களை எழுப்பி நல்ல தனவரவிற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த வளையல்கள் சத்தம் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தால் அங்கு சுபிட்சம் நிலைத்திருக்கும் என்கிறது சாஸ்திரங்கள். குறிப்பாக வளையல் அணியாமல் பூஜை அறையில் பெண்கள் விளக்கே ஏற்றக்கூடாது. வளையல் அணியாமல் எந்த ஒரு பூஜை முறைகளையுமே பெண்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுவும் கர்ப்ப காலங்களில் தாய்க்கும் சேய்க்கும் அந்த தகவல் பரிமாற்றமாகவே இந்த வளையல் பார்க்கப்படுகிறது. அதனால தான் வளைகாப்பு நேரங்கள்லாம் பெண்களுடைய கைகளில் அவ்வளோ வளையல் மாட்டியிருப்பாங்க. அந்த சத்தங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு செவித்திறனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் பெண்கள் கர்ப்ப காலங்கள்னு இல்லாமல் எப்பொழுதுமே வளையல் கை நிறைய அணிந்திருப்பது வீட்டிற்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல் தான் பெண்கள் அணிந்திருக்கும் இந்த காலில் மாட்டியிருக்கும் மெட்டி கொலுசு அந்ததுடைய சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லங்களில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அதிலும் நிறைய முத்துக்கள் உள்ள கொலுசுகளை வாங்கி அணியும் பெண்களிடம் எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது. இந்த சத்தம் வீட்டுக்குள் குழந்தைகள் பாதம் வழியாகவும் நாம் கேட்கும்படி அமைந்தால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வாஸ்துவிற்காக மாட்டி வைக்கும் இந்த வாஸ்து மணி ஓசையும் இனிய இசைகளை எழுப்பி கொண்டிருக்கும். இந்த இசையின் சத்தமும் நம் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தால் அங்கும் அதிர்ஷ்டங்கள் நமக்கு நிறையும் என்கிற ஒரு சாஸ்திரம் உண்டு. இந்த இசை மனதில் எழும் அனாவசிய கிளர்ச்சியை குறைக்கும் என்பதும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நமக்கு நேர்மறையாக சிந்திக்கும் எண்ணத்தையும் வலுவாக்கும். எனவே இந்த சத்தங்கள் நம் வீட்டில் இருப்பது சுப நலன்களை நமக்கு கொடுக்க உள்ளது. வீடு நேர்மறை ஆற்றலில் நிறைந்திருந்தால் தான் அந்த வீட்டில் வசிக்கிற நம்ம நல்ல சிந்தனையோடு வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன பண்ணி நம்ம எப்படி முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தோன்றும். எதுவுமே இல்லாமல் வீடு பார்த்திங்கன்னா வெறுமனேன்னு கம்முனே இருந்துச்சுன்னா அந்த நிசப்தமே நமக்கு ஒரு வித எதிர்வினையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் இவ்வாறான நல்ல நல்ல ஓசைகள் வீட்டில் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டு இருக்கும் போல தான் வீட்டில் இருக்க நாமளும் நல்லபடியாக வாழ முடியும். பணவரவும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம வீட்டிற்கு வருவதற்கு இந்த சப்தங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை மட்டுமல்லாமல் நம் வீட்டில் எப்பொழுதுமே சில்லறை நாணயங்களின் ஓசையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி சில்லறை நாணயங்களை எண்ணுவது போன்ற அந்த செயல்களை நம்ம செய்யலாம். மேலும் இந்த சில்லறை நாணயங்களின் சத்தம் குபேர பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நாணய அர்ச்சனை அவருக்கு செய்து வருகின்றோம். எனவே நீங்கள் பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சிறிய கண்ணாடி பவுலில் நாணயங்களை போட்டுக்கொண்டே வாருங்கள். அதன் இனிய ஓசை நம் வீட்டில் கேட்கும் பொழுது பணவரவானது தங்கு தடை இல்லாமல் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அனைவரது வீட்டு பூஜை அறையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கண்ணாடி பவுல்லையோ இல்லை அதற்கென்று ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு கிடைக்கிற சில்லறை எல்லாமே அதில் ஒரு ஓசையோடு நீங்கள் மெதுவாக போடும் பொழுது அந்த சப்தம்
அதுவும் நமக்கு நல்ல ஒரு இறையாம்சத்தை கொடுத்து பணவரவுக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே அனுபவ ரீதியாக அனைவருமே உணர்ந்து நம்ம சொல்கின்ற ஒரு விஷயங்கள் தான். அதனால் நீங்களும் இந்த மாதிரி கடைபிடித்து கொண்டு வரும்பொழுது தான் உங்கள் வீட்டிலையும் அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதே போல் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே இறைவனுடைய அந்த மந்திரங்களை ஒலிக்கும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மந்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை உண்டு பண்ண வல்லமை உடையது. அதனால தான் கோவில்களில் நாம் நுழையும் பொழுதே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க அர்ச்சனை செய்வாங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் போய் அவங்க அர்ச்சனை செய்து பூஜை செய்யும் பொழுது அவை அனைத்துமே அந்த நேர்மறை ஆற்றலாக அந்த கோவிலுக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ அங்கே வரக்கூடிய அந்த பக்தர்கள் மேலே அது படும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு வித பரவச உணர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம எங்கு சென்றாலும் நமக்கு எப்பொழுதுமே டிப்ரெஷனு இந்த மாதிரி தேவையில்லாத மன சம்பந்தப்பட்ட கவலைகள் மட்டும்தான் வரும். ஆனால் கோவிலுக்கு சென்றால் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே ஒரு மன அமைதியும் மன தூய்மையும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் நமக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறதான். அதை நம்மால் உணர முடியும். மந்திரங்களில் ஒலி அலைகள் நிரம்பி உள்ளதால் தான் கோவில்களில் நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கிறது. அதேபோல் வீட்டிலும் எப்பொழுதும் குறைவான ஒலியில் மந்திரங்களை ஒலிக்க விடுங்கள். இது தொடர்ந்து நம் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மெல்லிய அதிர்வலைகள் நம்மை சுற்றிலும் உருவாகும். இந்த அதிர்வலைகள் நம்மை பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வைத்திருக்கவும், இதனால் குடும்பத்தில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தீரவும் இத்தகைய குறிப்பிட்ட ஓசைகள் நம் வீட்டில் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருப்பது நமக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படிங்கிறத விரைவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வளையல் அணிய சொல்வது, மெட்டி, கொலுசு, இது எல்லாமே இந்த மாதிரி அதிர்வலைகளை உண்டு பண்ணுவதை தாண்டி அவர்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த செய்யும். இப்போ நம்ம இது பூராமே நேர்மறை ஆற்றலை உணரக்கூடிய ஓசைகள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எதிர்வினைகளை நம்ம பேசக்கூடாது. வார்த்தைகள் அப்படிங்கிறது முக்கியம். முதல் விஷயம் அதை நம்ம மறந்துட்டோம். வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகளும் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கணும். தேவையில்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ஆபாசமாக பேசும் பொழுது அதுவும் நமக்கு பலவாறான துன்பங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக அந்த சனியனே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எப்பொழுதுமே பயன்படுத்தாதீங்க. சனி பகவான் நம்ம நாக்கில் குடிகொள்வார். யாரையும் அந்த மாதிரி திட்டவும் செய்யாதீங்க. எப்பொழுது வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால்களை நல்லபடியாக அந்த பின்னாடியெல்லாம் காலில் சுத்தமாக கழுவணும். அந்த வெள்ளை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. நல்லா அழுக்கு இல்லாமல் நல்லபடியாக கழுவிட்டு உள்ளே வரணும். கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் உடனே கால் கழுவக்கூடாது, நம்ம குளிக்கக்கூடாது. சற்று நேரம் வீட்டில் போய் அமர்ந்துடணும். ஏன்னா நம்ம உடம்புல பூரா அந்த கோவிலில் நம்ம அந்த நேர்மறை ஆற்றலை உட்கிரகித்திருப்போம். அந்த எனர்ஜி அப்படியே நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த வீடு முழுவதுமே நம்ம பரவ செய்யணும். அதற்காக தான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நேராக எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு கூற்று நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். எந்த ஒரு இடத்துக்கும் இப்போ சாப்பிட்றது, வெளியூர் கோயிலுக்கு போகிறோம் சாப்பிட்றது அது வேறு யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது, நேராக நம்ம வீட்டிற்குத்தான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. அதனால் எப்பொழுது கோயிலுக்கு போனாலும் நேராக உங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தரையில் நீங்கள் சேரில் எங்கேயுமே அமராமல் சற்று நேரம் தரையில் அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமர்ந்து அதற்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்ட என்ன வேலைப்பாடோ அதை செய்வதற்கு நீங்கள் கிளம்பலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் தவறாமல் நினைவு கூறுங்கள். மேற்கூறிய சத்தங்களையும் வீட்டில் பெண்கள் எப்பொழுதுமே ஒலிக்க செய்து கொண்டே இருங்கள். வீட்டில் தனவரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படிங்கிறதான். அதுபோல் நல்ல நல்ல ஒலி கேட்கின்ற அந்த வாஸ்து புகைப்படங்கள், இந்த ஓசைகள் எல்லாத்தையுமே வீட்டில் நீங்கள் மாட்டி வைப்பதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள், நல்ல தனவரவு உண்டாகும் அப்படிங்கிறதான். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.